இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் இப்படி தாங்க அந்த கதை போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 எபிசோட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கொண்ட புது ட்ராக் எல்லாம் இப்போ முடிச்சு விட்டீங்க. ராதிகாவோட கொண்ட ட்ராக் ஓவர், அதனால ஈஸ்வரியுடைய அரெஸ்ட் இது ட்ராக்கு ஓவர். பழனிசாமி பாக்கியா கல்யாணங்கிற ட்ராக் அது அப்படியே ஒரு கமாவை போட்டு போய் தள்ளி வச்சாச்சு. அது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது அப்படின்னு பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும்போது இப்போ திருப்பி பழையபடி சரி ஓகே தெரிஞ்சதை பண்ணுவோம். திருப்பி 2 வீட்டில் வச்சிருக்கும் போது பிரச்சனையாக இருக்கும். 2 பேர்ல யாராவது ஒருத்தங்களை இங்கேருந்து தூக்கிட்டு போய் அந்த வீட்டில் வைக்கணும், இல்லை எல்லாரையும் ஒரே வீட்டில் வைக்கணும். அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனியாவை நான் வளவீசி கூட்டு போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்காரு கோபி. நீ ஒன்றும் புள்ள வளர்க்குறது சரியில்லை, நான் கூட்டு போகிறேன். இப்படி தான் போன தடவை கூட்டு போனீங்க, அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்துச்சு. அதை யோசிக்கல. சரி யோசிச்சாலும் அதை பற்றிலாம் கவலையும் இல்லை அவருக்கு. இவருக்கே வீடு சேர்ந்து வீட்டில் இருக்க தன்னுடைய மனைவியும் மகளையும் பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது. அதுலேயுமே ராதியா கூட சண்டை, மயூ கூட சண்டை. ஏற்கனவே இப்படி தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டு போய் கடைசியில் பெரிய பூகம்பமே வெடிச்சு. ஆனால் தான் ஒரு தடவை கூட தான் செஞ்ச தப்புலேருந்து கற்றுக்கவே மாட்டார் இவர். அதனால் திருப்பி நான் இனியாவை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா அதை எப்படி பார்த்துப்பாரு, என்ன பண்ணுவாருங்கிறத பற்றி லாஜிக்கெல்லாம் கிடையாது. ஒரு குக்கிங் காம்படிஷன் வச்சாலே அதில் என்னென்னா ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க, ஷெஃப்பை மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் இல்லாமல் தான் அந்த கதை பாதி நேரம் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த விஷயமும் நடக்குது. இதுக்கு பிறகு இப்போ கடைசியில் இப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு ஓவராக பேசும்பொழுது நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது என்னென்னா, எப்பவும் போல் கேட்டுக்கிட்டு ராதிகா கிட்ட அமைதியாக இருந்த மாதிரி நிற்காமல் கரெக்டாக சூப்பராக பேசிட்டாங்க பாக்கியா. ராதிகாவுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு நீ இது வரைக்கும் உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டை பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா தகுதியே கிடையாது. பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கலன்னு என்ன சொல்கிறதுக்கு வாயை மூட்டுறியா நீ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. நமக்கும் அது பார்க்குறது ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பேசி இப்போ அவங்க முடிக்க அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் கோவப்பட்டு கத்தும் பொழுது நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க, நீங்கள் எல்லாருமே என்னை வெறுத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளையோட நலன் முக்கியம், என் பிள்ளையை நான் கூட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை போட்டு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே கோபி நல்ல ஒரு மாதிரி இனியாவை கூப்பிடு. இனியா எப்பா சாமி, போன வாரம் தான் பாட்டியை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க, நான் என்னை குழந்தைகள் காப்பகத்துக்கு அனுப்ப போகிறீங்க, நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதுகுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. பாட்டி முதுகுக்கு பின்னாடி போய் நான் வரலன்ட்டு உடனே ஒரு அப்செட் ஆக உடனே எல்லாரும் சேர்ந்து வெளில போய் அயோக்கியராசுகள் அவர் துரத்தி விட்டுற வேற செய்கிறாங்க. ஸோ இந்த கதையில் இந்த ட்ராக் ஒன்று தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றியும் இதுக்கு பிறகு என்ன நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அந்த கதையில் இருக்க நடக்கிறதுக்கான ட்ராக் ஏதாச்சும் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா, இல்லை ஏதாச்சும் புது ட்விஸ்ட்டுகள் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பழனிசாமி பாக்கியா கல்யாணத்தை பற்றி உங்க கருத்து என்ன? எழிலுடைய வேலையை வச்சு கதை போனால் ஓகேவா? இதில் ஜெனிக்கும் இந்த பக்கம் அமிர்தாக்கும் சண்டைன்னு ஒரு ட்ராக் ஓடுது, அந்த ட்ராக்கை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறலாம் சொல்லுங்கள். கூடவே இந்த கதையில் நீங்கள் அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்க? 1000 எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா பாக்கியாவோட அம்மா கேரக்டர், அவங்க தங்கச்சி, அவங்களோட தம்பி ஒய்ஃப் கேரக்டர்லாம் காமிக்கவே இல்லை. இந்த மாதிரி நிறைய குட்டி கேரக்டர்கள்லாம் முன்னாடியெல்லாம் காமிச்சு அப்படியே தள்ளி வச்சிட்டாங்க. அந்த கேரக்டர்கள்லாம் இப்போ திரும்பி வந்தாங்க அப்படின்னா ஓகேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை புதுசாக ட்ராக் ஒன்று தான் ஓகேங்க, இல்லை அந்த சீரியல் முடிச்சிடலாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். முடிச்சிடலாமா வேணாமா, இருக்கணும்னா என்ன நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் இப்படி தாங்க அந்த கதை போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 எபிசோட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கொண்ட புது ட்ராக் எல்லாம் இப்போ முடிச்சு விட்டீங்க. ராதிகாவோட கொண்ட ட்ராக் ஓவர், அதனால